இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு இட்லி பொடி செஞ்சு காட்ட போகிறோம். ஆக்சுவலி நான் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சுட்டு சுட்டு இட்லிக்கு ஒரு பொடி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பூண்டு, புளி, வரமிளகா தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் 25 கிராம் எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, எள்ளு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வரமிளகா வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி செவந்த பிறகு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து துவரம்பருப்பை போட்டு நல்லா மெதுவாக வறுத்து எடுத்துக்கணும். இதே மாதிரி தனித்தனியாக ஒரு பொருளாக நம்ம வறுத்துக்கிறோம். எள்ளு தனியாக வறுத்துக்கிறோம், கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கணும், ஒன்று நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா செவந்துருச்சு, அதே வறுத்தாச்சு. இப்போ எல்லா பொருளையும் நம்ம தனித்தனியாக வறுத்துட்டோம். இது வந்து ஆறட்டும். ஆறின உடனே புளி, பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொடி சுடு சுடு இட்லி, தோசை ப்ளஸ் சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.